Hello students, Laplace transform உள்ள 10 mark problem நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. Laplace transform உள்ள 10 markல ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்குறாங்க இந்த யூனிட்ல. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். Laplace transform உள்ள 10 mark தான். அதாவது solve the differential equation using Laplace transform. இது வந்து ஒரு differential equation, second order differential equation. அடுத்து ரெண்டு பவுண்டரி இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. y dash ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 0. இதில் வந்து t 0 சொல்லுவாங்க. அதாவது y dash of 0 equal to 2, இது y of 0 equal to 0 சொல்லுவாங்க. இது y dash வேல்யூ, இது y வேல்யூ யூசிங் லேப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் 10 மார்க் வந்து லேப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூனிட்டில் கேட்குறாங்க. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ரெண்டு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்து யூசிங் லேப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி நான் இன்வெர்ஸ் லேப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம் பேசிக்காக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். இன்வெர்ஸ் லேப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா சொல்லிட்டு அதோட பேசிக் சம்ஸ்லாம் பார்த்தோம். அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியணும், ஏன்னா அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா தேவை. அந்த ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதில் ஃபுல் லேப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா போட்டிருந்தேன். அகைன் அந்த ஃபார்முலா இங்கே போடுறேன். அந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு அந்த ப்ராப்ளம் போட முடியும். அந்த ஃபார்முலா இங்கே சொல்கிறேன் என்னென்னு. அதாவதுன்னா L of y dash of t, L of Laplace of y dash of t, இது t, இது ஸ்மால் t. இதோட ஃபார்முலா வந்து என்னன்னா s into L of y of t minus y of 0. So this is a formula. Okay, L y dash of t equal to s into L of y of t minus y of 0. இது L y dash of formula. இது அதே இது L y double dash of t, double dash of t செகண்ட் டெரிவேட்டிவ். இதோட ஃபார்முலா வந்துன்னா நீங்கள் இதை மெமரி பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக போட்டுடலாம். ஜஸ்ட்டு எஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த எல் ஒய் டேஷ் ஃபார்முலா நீங்கள் எழுதிட்டிங்கன்னா எஸ் எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி மைனஸ் ஒய் ஆஃப் 0. ஓகே, ஜஸ்ட் டு மல்டிப்ளை எஸ். இதில் எஸ் மல்டிப்ளை பண்ணால் வரும் எஸ் ஸ்கொயர் வரும். எஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி, இங்கே எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் 0, அடுத்து மைனஸ் ஒய் டேஷ் ஆஃப் 0ன்னு போகணும். ஸோ திஸ் இஸ் ஒரு ஃபார்முலா. ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த சம்மே போட முடியும். அண்ட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், +1ல் படிச்சிருப்பீங்க. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, நான் இந்த ப்ராப்ளத்திலே அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல் ஒய் டேஷோட ஃபார்முலா வந்து எஸ் இன்ட்டு எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி மைனஸ் ஒய் ஆஃப் 0. எல் ஒய் டபுள் எஸ் வந்து இதில் எஸ் மல்டிப்ளை பண்ணால் எஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எஸ் வரும், அடுத்து மைனஸ் ஒய் ஆஃப் 0. ஸோ இதை நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ எஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஸ் ஸ்கொயர், இது அப்படியே வரும், மைனஸ் எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் 0 மைனஸ் ஒய் ஆஃப் 0. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் போடுறேன். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுறீங்கன்னா, இது டி ஸ்கொயர் ஒய் ஆஃப் டிடி ஸ்கொயர் என்னன்னா இதை ஒய் டபுள் டேஷ்னு சொல்லுவாங்க. ஒய் டபுள் டேஷ் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டி இருக்கனால ஒய் டபுள் டேஷ் ஆஃப் டீன்னு எழுதிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷனை யூ கன்வெர்ட் இந்த ஃபார்மேட். ஓகே, டி ஸ்கொயர்னா ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியல், அதனால தான் ஒய் டபுள் டேஷ் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டி, அதான் ப்ராக்கெட் டி போடுங்க, ப்ளஸ் 4. இது வந்து ஒய் டேஷ் ஆஃப் டி ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன், டின்னு வந்து ஒன் டைம், மைனஸ் 5. இங்கே இருக்கிற வெறும் ஒய்யை வந்து ப்ராக்கெட்டில் நீங்களே டீன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒய் டபுள் டேஷ், இது ஒய் டேஷ், இது ஒய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்கெட்டில் டி டி டீன்னு போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு இங்கே வெறும் 5. ஓகே, ஸோ கொடுக்குற ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஈக்குவேஷன். அதை வந்து யூ கன்வெர்ட் இன் திஸ் ஃபார்மேட். சம்டைம் இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d மைனஸ் 5 இன்ட்டு ஒய் ஈக்குவல், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கூட இருக்கும் சம்டைம். இப்படி இருந்தாலே ஒய் டபுள் டேஷ், அடுத்து ஒய் டேஷ், இங்கே ஒய், ப்ராக்கெட்டில் டி டி டின்னு ஈக்குவல் டு இந்த சைடு இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது கிவன் ப்ராப்ளம் யூ ரைட் இந்த ஃபார்மேட், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. இது ஓகே உங்களுக்கு. அதாவது டி ஸ்கொயர் ஒய் பை டி டி ஸ்கொயர் டபுள் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒய் டபுள் டேஷ், இது ஒய் டேஷ், இது ஒய், ஆனால் ப்ராக்கெட்டில் டி டி டி, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிருங்க. ஓகே, now taking Laplace transform on both sides, taking Laplace transform on both side, எல்லா சைடும் Laplace transform எடுங்க. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் என்ன, L of y double dash of t எல்லா சைடு, அடுத்து ப்ளஸ் இந்த 4 வெளியே எடுத்துங்க, 4 L of y dash of t, அடுத்து மைனஸ் 5 L of y of t equal to L of 5. என்ன பண்ணுற புரியுதா உங்களுக்கு? டேக்கிங் லேப்லெஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஈச் டைமுக்கு லேப், இங்கே L of y double dash நம்பர் இருந்தால் அதை வெளியே எடுத்துங்க, இந்த 4 வெளியே போட்டுட்டு L of y dash மைனஸ் 5 L of y of t ஈக்குவல் டு L of 5 போட்டுக்கோங்க. ஓகே, now ஸோ ஓகே, கிவன் ப்ராப்ளத்தை இந்த மாதிரி ஒய் டபுள் டேஷ் ஒய் ப்ராக்கெட் டி டி போடுங்க வித் ரெஸ்பெக்ட் டு இந்த இடத்துல 5. நவ் டேக்கிங் லேப்லெஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா இங்கே எல் 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 இந்த நம்பர்ஸ் இருந்தால் அதை வெளியே காமனாக போட்டுருங்க. ஓகே, நவ் இப்போ நான் அந்த சொன்ன ஃபார்முலாவுக்கு போயிருங்க. ஓகே, அந்த ஃபார்முலா பாருங்கள், எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒய்
இப்போ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிருங்க. இந்த ப்ராப்ளம் கேட்டோன்னே இந்த 2 ஃபார்முலா எழுதிருங்க. இப்போ கம் டு த ஃபார்முலா. இந்த LY sub t ஓட ஃபார்முலா தான் என்ன போட்டிருக்கேன், இது அப்படியே. ஓகே, இந்த LY போல இந்த ஃபார்முலா அப்படியே எழுதுங்க. என்னது S square L of y of t minus S y of 0 minus y dash of 0. ஓகே, இந்த LY ஓட ஃபார்முலாவை இது அப்படியே எழுதிட்டேன். அடுத்து என்ன இருக்குது, +4. அடுத்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் எது இல்லைனாலும் அப்படியே போட்டுட்டேன். இந்த 4 வரதுனால ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இப்போ LY dash, இந்த LY dash இந்த ஃபார்முலா ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஃபார்முலா எழுதுங்க. S L of y of t minus y of 0. அடுத்து மைனஸ் இந்த 5 L of y of t அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க, பண்ணியாச்சு. equal to L of 5. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், டேக்கிங் லேப்லஸ் எல் போட்டேன், இதோட ஃபார்முலா எழுதிட்டேன். +4 இதோட LY dash ஓட ஃபார்முலா ஒரு ப்ராக்கெட்குள்ளே எழுதியிருக்கேன். -5 இந்த LY2 அப்படி தான் வரும், அதுக்கு ஃபார்முலா கிடையாது. இந்த Y dash தான் ஃபார்முலா. இந்த 5 L of y அப்படியே எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு L of 5. ஓகே, நவ் வாட் யூ டூ, இப்போ நான் இனிஷியல் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த y dash of 0 equal to 2 சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் y0 of 0. ஓகே, y0 of 0 0, அதாவது y dash of 0 ஓட வேல்யூ வந்து 2, y of 0 equal to 0 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் இந்த y of 0 இருக்குல்ல, y of 0 ஓட வேல்யூ வந்து 0, அங்கே 0 அப்ளை பண்ணுங்க. y dash வேல்யூ வந்து 2, இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே ஓகே, ஸோ அப்போ S square L of y of t இது அப்படியே எழுதிட்டேன். இந்த y of 0 ஓட வேல்யூ 0 இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது இது ஃபுல்லாக 0, இது தேவையில்லை, இது 0 ஆயிரும். அடுத்து y dash of 0 2, ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் அந்த 2 போடுறேன். என்ன பண்ணுறேன், y of 0 வந்து 0 கொடுத்தனால இது 0 ஆயிரும். y dash வேல்யூ வந்து 2ன்னு போட்டிருக்கேன். அடுத்து +4, அகெயின் இதில் y of 0 வந்து 0, அது தேவையில்லை, அப்போ 0 ஆயிரும். வெறும் s இன்ட்டு இது 4, அந்த ப்ராக்கெட் தேவையில்லை. 4s இந்த L of y of t. சம்டைம் y of 0 வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. வேல்யூ கொடுக்கலன்னா வெரி ஈஸி, அது ப்ராப்ளம். ஓகே, இது 0 ஆயிடுச்சுன்னா 4 இன்ட்டு இது அப்படியே எழுதிக்கோங்க. -5 L of y of t equal to லேப்லஸ் ஆஃப் 5. லேப்லஸ் ஆஃப், நான் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். லேப்லஸ் ஆஃப் 1 என்ன சொல்லியிருக்கேன், 1/s. லேப்லஸ் ஆஃப் 1னா 1/sன்னு சொன்னேன். அதுமாதிரி லேப்லஸ் ஆஃப் 2னா என்னது, 2/s. ஓகே, அந்த ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுரு. அப்போ லேப்லஸ் ஆஃப் 5 என்னது, 5/s. ஓகே, லேப்லஸ் ஆஃப் 5னா 5/s. இது இருக்கு. ஓகே உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இது y ஈக்குவல் டு டேக்கிங் லேப்லஸ் எல் போட்டிருக்கேன். இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், இது அப்படியே எழுதியிருக்கேன். இதோட லேப்லஸ் ஆஃப் 5. அடுத்து அந்த இனிஷியல் கண்டிஷன் y of 0 0னால அப்போ அதெல்லாம் 0 போட்டுருங்க. y dash இருக்கிறது 2ன்னு போட்டிருக்கேன். ஓகே, நவ் வாட் யூ டூ, இங்கேயும் ly இருக்குது, L of y of t, L of y of t, L of y of t, அது காமன் ஆடுங்க. இங்கே இருக்கிற இந்த -2, இந்த -2 அப்படியே அந்த சைட் போயிடும். இந்த -2 அந்த சைட் போகும்போது +2ன்னு வரும். அப்போ இந்த இருக்கிற L of y of t காமன் ஆடுங்க. L of y of t யூ டேக் இட் காமன். அப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த L of y of t இங்கே காமன் எடுக்கும்போது இங்கே பேலன்ஸ் எனக்கு s ஸ்கொயர். இந்த L of y of t காமன் எடுத்தால் பேலன்ஸ் 4sன்னு இருக்குது. இது எடுத்துட்டோம், பேலன்ஸ் 4s. இங்கே -5ன்னு வருது. என்ன பண்ணியிருக்கேன், L of y of t இதுலேருந்து காமனாக எடுக்கும்போது இங்கே s ஸ்கொயர், இங்கே +4s, இங்கே -5. அடுத்து இங்கே இருக்கிற இந்த -2 அங்கே என்ன இருக்குது, 5/sன்னு இருக்குது. இந்த -2 அங்கே போகும்போது +2ன்னு ஆயிடுது. ஓகே, இது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு. ஸோ L of y of t நான் காமனாக எடுத்திருக்கேன். ப்ராக்கெட்டில் s ஸ்கொயர் 4s -5 போடுறேன். இந்த மைனஸ் ஆகும்போது +2ன்னு ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 + இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2s/sன்னு வருது. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 + இது 2s/sன்னு வருது. நான் இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா, இந்த L of y of t அப்படியே போடுங்க. இதோட ஃபேக்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணால், ஃபேக்டர்ஸ் தெரியல உங்களுக்கு, மல்டிப்ளை பண்ணால் -5 வரணும், ஆட் பண்ணால் 4 வரும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -5 வரணும், ஆட் பண்ணால் +4ன்னு வரும். ஸோ ஓகே, இது மல்டிப்ளை பண்ணால் -5 வரும், ஆட் பண்ணால் 4. ஸோ 1 × 5 போட்டால் 1 × 5 வந்து 5 வருது. ஸோ இங்கே -1 போட்டுக்கோங்க. ஓகே, -1 × 5னா -5 வருது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +4 வருது. ஓகே, இது கேர்ஃபுல்லாக போடுங்க.
மல்டிப்ளை பண்ணால் -5 வரணும், ஆட் பண்ணால் +4னா 1 into 5, அதாவது -1 into 5 -5 வருது, இதை ஆட் பண்ணால் +4. அப்போ வாட் இஸ் அ ஃபேக்டர்னா -1 ப்ளஸ், அதாவது -1 + 5 வருது. ஸோ ஓகே, இது ஃப்ரண்ட்டில் எஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதை நான் இங்கே எழுதுகிறேன். அதாவது ஃபேக்டர் வந்து s - 1 s + 5. ஓகே, இந்த நம்பர் அப்படியே பாருங்கள், -1 + 5 தானே, ஃப்ரண்ட்டில் எஸ் போட்டுக்கோங்க, s - 1 s + 5. ஓகே, இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். இது உங்களுக்கு தெரியும், நார்மலாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபேக்டர்னா மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் அந்த ரூலில் போடுவோம்ல, அந்த மாதிரி போடணும். ஓகே, அப்போ s - 1 s + 5. ஓகே, நவ் இந்த ஃபேக்டரை அப்படிங்க டவுனில் போடுங்க. இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், s - 1 s + 5 வருது. ஓகே, நவ் இந்த 2 ஃபேக்டர் அப்படியே இங்கே மல்டிப்ளை இருக்குன்னா இது அப்படியே இங்கே டிவைடில் கொண்டு வந்துருங்க. அப்போ லேப்லஸ் ஆஃப் y of t = இங்கே இருக்கிற 5 + 2s போடுங்க, ஆல்ரெடி டவுனில் s இருக்குது, இந்த ரெண்டும் அப்படியே அங்கே டிவைடில் வந்துடும். s - 1 அடுத்தது s + 5, அதாவது எவ்ரிதிங் இஸ் மல்டிப்ளை, இந்த 2 ஃபேக்டர் அப்படியே இங்கே டிவைடில் கொண்டு வந்துருங்க. அப்போ 5 + 2s by s into this. ஓகே, நவ் அப்போ y of t = இந்த L அங்கே போயிடுச்சுன்னா அப்போ L inverse of this whole thing வரும். ஓகே, ஸோ now this L will go that side. அப்போ y of t = L inverse of this whole thing. இப்போ இதோட L inverse தான் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ கீழே 3 ஃபேக்டர்ஸ் இருக்கா, இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இது போடுவாங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டு நான் இப்போ இதுக்கடுத்து நம்ம ஈஸியாக போடலாம். அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கான்செப்ட் தெரிஞ்சால் இதுக்கடுத்து நீங்கள் ஈஸியாக இது போடலாம். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன், இந்த கிவன் ப்ராப்ளத்தை எழுதியிருக்கேன், லேப்லஸ் LLLன்னு போட்டேன், இதோட ஃபார்முலா இது ஃபார்முலா, இது வரைக்கும் நீங்கள் போட்டு அந்த இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4-5 மார்க்ஸ் வந்துடுது. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக 10 மார்க் வாங்கிடலாம். கொஞ்சம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த நான் சொன்ன அந்த 2 ஃபார்முலாஸ், இந்த 2 ஃபார்முலா நல்லா பேர் படிச்சு வச்சுக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ண தெரியணும், அடுத்து அந்த இனிஷியல் கண்டிஷன் எப்படி அப்ளை பண்ணுறேன் அந்த மாதிரி தெரிஞ்சாலே ஒரு 4-5 மார்க்ஸ் வாங்கிடலாம் ஈஸியாக. அதனால் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வந்து உங்களுக்கு 10 மார்க்கில் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் வரும். ஓகே, இது எப்படி நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் போடுறேன் பாருங்கள். ஸோ இது கால் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஓகே, கால் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இங்கே ப்ராக்கெட்டில் இது உள்ளே இருக்கல, அதை அப்படியே எழுதுங்க, 5 + 2s by s into s - 1 s + 5. ஓகே, = இப்போ இந்த இதை மட்டும் இதோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட போகிறேன். இது 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது, 3 தனித்தனியாக இருக்குது. இது வந்து லீனியர், இது பவர்லாம் இல்லை. அதாவது இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் 3 டைப்ஸ் இருக்குது, type 1, type 2, type 3. இது வந்து பிலாங்ஸ் டு type 1 பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் லீனியர், தேர் இஸ் நோ பவர். இந்த ஹோல் பவர் உள்ள S² அந்த மாதிரி தான் type 2, type 3 வரும். இது எல்லாம் வந்து பவர் 1, இதுக்கும் பவர் 1, பவர் 1 எல்லாம் இருக்குங்க. இது லீனியர் டேர்ம், இது ஃபஸ்ட் டைப். அப்போ என்ன பண்ணணும்னா a by first one s, அடுத்து b by s - 1, நெக்ஸ்ட் c by s + 5 போட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் a by s, b by s - 1, c by s + 5. ஓகே, now what you do, இங்கே என்ன இருக்குது 5 + 2s. ஓகே, இப்போ இந்த நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அது அப்படி இருக்கும். ஓகே, இந்த டேர்மை தான் a by first, b by second, c by எழுதுறேன். ஓகே, now இந்த நியூமரேட்டரில் இருக்கிற என்ன இருக்கோ 5 + 2s அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்ம் அப்படியே இங்கே போயிடும். இது அப்படியே ஒரு இது கூட போடணும், இது இங்கே போடணும், இங்கே போடணும், இங்கே போடணும். இதுக்கு கம்பேர் பண்ணும்போது எஸ் கட் ஆயிடும், இந்த இது அப்படியே மேலே வந்துடும். அப்போ a into s - 1 s + 5 என்ன பண்ணுறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கிற இந்த 3 டேர்மும் நான் இங்கே மேலே போடும்போது, அதாவது இங்கே டவுனில் இருக்கிறது அந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே மேலே போகும்போது எஸ் கட்டு பேலன்ஸ் இங்கே வரும். அதே மாதிரி b s - 1 s - 1 கட் பேலன்ஸ் இந்த s + 5 s + 5 வரும். அதே மாதிரி ப்ளஸ் c இந்த s + 5 s + கட் ஆயிரும். அப்போ s into s - 1. ஓகே, இது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஓகே, அந்த நியூமரேட்டர் எழுதிட்டு a s கட்டு இது அப்படியே போடுங்க. b -1 -1 கட்டு ரிமைனிங் அந்த 2 ஃபேக்டர், c s + 5 கட்டு ரிமைனிங். ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, now இப்போ இதில் நம்ம 3 கேஸ் இருக்குது, அதாவது 3 s வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். வேறு s = நம்ம அசூம் பண்ணி இந்த ஏபிசியை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் உங்களோட ப்ராப்ளம், ஏபிசி கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா when first you take s = 0, நீங்கள் வெறும் s இருக்க s = 0 எடுங்க. அடுத்தது when இதோட ஆப்போசிட் நம்பர் -1, ஆப்போசிட் நம்பர் +1. அடுத்து when இதோட ஆப்போசிட் நம்பர் -5. எப்படி எடுத்துகிட்டு பாருங்கள், வெறும் s, அதாவது இது எவ்ரிதிங் = 0, அதாவது இது = 0 போட்டால் s = 0. இப்போ இது = 0 போட்டால் -1 விஷயம் ப்ளஸ், அதான் s = 1 போட்டிருக்கேன். நான் this = 0 போடும்போது s = -5 ஆயிரும். ஸோ இது மட்டும் நம்ம s = 0 போடணும். ஓகே, s = 0, this = 0னா +1 வரும், this = 0னா -5. இந்த மாதிரி s = 0, s = 1, s = -5. இப்போ அந்த s = 0 இதில் அப்ளை பண்ணுங்கள். இதில் அப்ளை பண்ணும்போது s = 0 போட்டால் இங்கே 5 வரும்,
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது 0 இப்போ இது 5 மட்டும் வரும். s ஈக்குவல் 0ன்னு போட்டால் இங்கே 0 போட்டால் இது b ஃபுல்லாக 0 ஆயிரும், இந்த c 0 ஆயிரும். அப்போ இது மட்டும் வரும். அப்போ a இன்ட்டு s இருக்கிற 0 போட்டால் இங்கே -1 வருது, இங்கே s 0 அப்படின்னா 5 வருது. நல்லா புரியுதா உங்களுக்கு? இங்கே s 0 போட்டால் 5, இங்கே 0 போட்டால் -1 5 வருது. இந்த a இங்கே 0 போட்டால் இது ஃபுல்லாக 0 ஆயிரும், 0 போட்டால் ஃபுல்லாக ஆயிரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 5 ஈக்குவல் டு -5aன்னு வருது. -5a 5 கட் பண்ணிக்கலாம். அப்போ ஏயோட வேல்யூ -1 வருது. ஓகே, திஸ் இஸ் ஒரு a வேல்யூ. நான் s ஈக்குவல் 1 அப்ளை பண்ணுங்கள். s ஈக்குவல் டு 1 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 + 5 7 வருது. ஓகே, s ஈக்குவல் 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 வருது, 2 + 5 7. ஓகே, நான் இப்போ s ஈக்குவல் நான் 1 நீங்கள் போடும்போது 1 - 1 0. அப்போ இந்த a டேம் 0 ஆகுது, இந்த c 0 ஆயிரும். s-ல 1 போடுங்களேன். அப்போ 0 into this whole thing 0, இங்கே 0 into this c வராது. இப்போ இது b மட்டும் வரும். அப்போ b இன்ட்டு s வந்து 1, இங்கே 1 போடும்போது என்ன ஆகுனா 6 ஆயிரும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? s ஈக்குவல் 1 போடும்போது இந்த a டேம் 0 ஆயிரும், c டேம் 0 ஆயிரும், இங்கே 1 இன்ட்டு 6ன்னு வரும். அப்போ b ஈக்குவல் டு என்னன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் 6 அங்கே டிவைட் பண்ணும், 7/6ன்னு வருது b யோட வேல்யூ. ஓகே, நவ் s ஈக்குவல் டு -5, இங்கே -5 போடும்போது 5 இங்கே -5 போடும் -10ன்னு வருது. s இருக்கிறதுல -5 into 2னா -10. ஓகே, c ஈக்குவல் டு இங்கே -5 போடும்போது 0 இதுவும் 0 ஆயிரும், இந்த a டேம் 0 ஆயிரும், இந்த b டேம் 0 ஆயிரும். நீங்கள் s ஈக்குவல் டு -5 போட்டிங்கன்னா 0, இப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிரும், இங்கே 0 இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ இங்கே அப்ளை பண்ணால் c s -5, இந்த இடத்துல நான் -5 போடும்போது -5 -1 -6ன்னு வருது. இது கேர்ஃபுல்லாக போடுங்க. s இங்கே -5 இங்கே -6ன்னு வருது. இது செப்பரேட் பண்ணால் -5, இதை மல்டிப்ளை பண்ணால் வரணும், இதை மல்டிப்ளை பண்ணால் 30. ஓகே, நவ் c ஈக்குவல் டு -5/30ன்னு வருது. இந்த 30 அப்படிங்கிற டிவைடில் வந்துடும். ஓகே, இது கட் பண்ணால் என்ன வரும்னா 5 டேபிள் கட் பண்ணால் 1 டைம், ஸோ -1/6ன்னு வருது. ஸோ இங்கே நம்ம கட் பண்ணிக்கலாம். -5 சியோட வேல்யூ வந்து -1/6 வருது. நவ் யூ ஹேவ் a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ. ஓகே, இதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். a/b/c போட்டேன், இந்த டினாமினேட்டர் அப்படியே நியூமரேட்டர் போட்டுட்டு இது அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது ss இந்த ஸ்டெப் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ s ஈக்குவல் டு இது எப்படி எடுத்தோன்னா s ஈக்குவல் 0, s ஈக்குவல் டு ஆப்போசிட் +1, s ஈக்குவல் டு ஆப்போசிட் -5. s ஈக்குவல் 0ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணும்போது a வருது, 1 போடும்போது b வேல்யூ வருது, -5 போடும்போது c வேல்யூ வருது. இப்போ இந்த 3 வேல்யூ போய் இதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னா 5/s into s - 1 s plus 5 is equal to a விட வேல்யூ -1. அப்போ -1/sன்னு வருது. b 7/6/s - 1, c மைனஸ் வரதுனால மைனஸ் இங்கே 1/6/s plus 5. ஓகே, நான் a வேல்யூ, b வேல்யூ, c இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வருது. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் ஒன்று போட்டிருந்தேன்ல, ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன போட்டிருந்தேன்? ஸோ திஸ் இஸ் ஒரு ஈக்குவேஷன் வரும், அதாவது y of t equal this. இதோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிச்சது. இந்த ஈக்குவேஷனை தான், இதை தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யூ நோ அந்த ஏபிசி வேல்யூ. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த ஏபிசி வேல்யூ, அப்போ y of t is equal to, அப்போ L inverse எல்லாத்துக்கும் L inverse போகணும். L inverse of thisனா L inverse of this whole thing, ஒருத்துக்கு L inverse. அப்போ அந்த a வேல்யூ இந்த -1 வெளியே எடுத்துருங்க. அப்போ L inverse of 1/s, அதாவது -1 எடுத்துட்டா இங்கே 1 இருக்கும். அதுமாதிரி 7/6 you take it out, L inverse of 1/s - 1. ஸோ அந்த ஏபிசி என்ன வேலையோ அதை வெளியே போட்டுட்டு L inverse of 1/, இது அடுத்து இந்த -1/6 வெளியே போட்டுட்டு L inverse of 1/s plus 5. ஓகே, ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 y of t is equal to இந்த a b c a வேல்யூ வெளியே போடுங்க, L inverse of 1/s, இந்த b வெளியே போடுங்க, L inverse of 1/s - 1, இந்த 1/6 வெளியே போடுங்க, L inverse of 1/. ஓகே, நவ் இந்த L inverse of 1/sனா 1, இந்த இன்வெர்ஸ் ஃபார்மில் நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். L inverse of 1/sனா L inverse of 1/s ஓட வேல்யூ வந்து 1 தான், அப்போ நம்ம போட தேவையில்ல. ஓகே, அடுத்து 7/6 L inverse of 1/s - 1. ஓகே, இது வந்து e பவர் ஃபார்முலா, e பவர் இதோட ஆப்போசிட் வந்து +1, ஸோ +1t. ஓகே, இந்த L inverse ஓட ஃபார்முலாலாம் நான் போட்டுட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். L inverse of 1/s ஓட வேல்யூ 1, இந்த -1 அப்படியே போட்டிருக்கேன். 7/6 இதோட ஆப்போசிட் நம்பர் +1, அப்போ e பவர் t வரும். அடுத்து -1/6 e பவர் இதோட ஆப்போசிட் நம்பர் -5 -5t. ஸோ இது நார்மல் ஃபார்முலா இது. ஓகே, அதாவது L inverse of 1/s - a ஓட ஃபார்முலா வந்து e பவர் at. அடுத்து L inverse of 1/s plus a இதோட ஃபார்முலா வந்து e பவர் -at. இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இங்கே வருது. L inverse of 1/sனாலே அதை வந்து 1 சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது 1 × -1 1, இதோட வேல்யூ ஸோ e பவர் -a at, இதோட ஆப்போசிட் +1tன்னு வரும். அடுத்து இது ஆப்போசிட் -5t. ஸோ இந்த ரெண்டு, அதாவது இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டுக்க அதை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 10 மார்க்கில் வரும், இதான் ஆன்சர்.
ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொன்ன அந்த 2 ஃபார்முலாவை நல்லா ஒரு 2 வாட்டி எழுதி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எல்லாம் ப்ராப்ளம் போட முடியாது. இது 2 வாட்டி கோத்ரூ பண்ணி போடுங்க. கண்டிப்பாக இதான் 10 மார்க் கேட்பாங்க. ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 10-15 மினிட்ஸில் இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். ஓகே, 10 மினிட்ஸில் ப்ராப்ளம் முடிச்சிடலாம். ஸோ அந்த இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது இது ஃபேக்டர் பண்ணணும். இது அங்கே டிவைடில் வந்துடும். இதுதான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டைப் 1 இது. அந்த கான்செப்ட் a by. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி அந்த ஏபிசி வேல்யூ வருது. அந்த ஏபிசி சப்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஏபிசி வேல்யூனா வெளியே போடுங்க. ஒரு இதுக்கும் எல்யூனிஸ் ஃபைன் பண்ணுங்கள். இது வரை 1/s வரும். 1/sனா 1, இது e⁻1t வரும், இது e⁻−5t வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இது போட்டிருக்கேன். ஓகே, இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 மார்க்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க. நான் இன்னும் ஒரு 3-4 சம் போடுறேன். 10 மார்க்கு இது ஒரு யூனிட் நம்பர் 3ல் இருக்குன்னு நினைக்கிறேன். யூனிட் நம்பர் 3ல் கண்டிப்பாக இதுலேருந்து 10 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.